ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு, பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தேவையான அளவு சீரகம், 1/4 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி, பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் துருவின தேங்காய், கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கருவேப்பிலை, நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் ஒரு பிளேட்டில் ஒரு கவரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே தான் அடை மாதிரி தட்டி எடுக்க போகிறேன். இந்த ரொட்டி ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க, நல்லா வராது. ஒரு மீடியம் சைஸில் நம்ம இந்த ரொட்டி தட்டினதுக்கு அப்புறமா இதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஹோல் போடுற சீக்கிரமாக வேகிறதுக்காக. இப்போ தோசைக்கல்லில் போட்டு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிட்டு நம்ம இந்த ரொட்டி பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல்